யூனிசெஃப் அமைதி தான் கேட்கணும். சார் எங்களுக்கு என்னன்னா யூனிசெஃப் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்களா? ஏற்கனவே எத்தனை கொடுத்துருப்பாங்க. நீங்க போய் யூனிசெஃப் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. அந்த டாக்டருக்காக வந்து ஒரு நம்பர் இருக்கும்ல, அது ஒரு நம்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க. நான் டாக்டர்னா உதாரணம் சக்தியானந்த டாக்டர்னு சொன்னா நான் வந்து ஊசி போட போறது இல்லை. ஒரு பிசினஸ் சிறப்பாக செஞ்சிருக்கேன். மோர் தென் 20 இயர்ஸ் இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ வந்து மார்க்கெட்ல வந்து பெரிய சக்சஸ் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஒரு லீடரா வந்து நான் சைன் பண்ணி காமிச்சுக்கிறேன். அதனால எனக்காக வந்து டாக்டர் ஆஃப் பிசினஸ் கொடுக்குறாங்க. இது நடக்கிற விஷயம் தானே ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி எல்லா பக்கம் இன்னைக்கு ஒரு நடிகர் கொடுக்குறாங்க, ஒரு சோசியல் ஒர்க்கர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடக்குது தானே. ஸோ அப்படி விஷயம் எனக்கும் கொடுத்தாங்க. ஓகேவா? மற்றபடி அந்த டாக்டர் உண்மையா பொய்யான்னு அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அதில் நம்பர் இருக்கு. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டிருக்காங்க. இந்த டாக்டர்ல இத்தனை நம்பர் போட்டிருக்காங்க. அதை போய் அவங்க செக் பண்ணிட்டோம். ஸோ நாம அதை வச்சு என்ன பண்றோம்? அந்த டாக்டர் போட்டு ஏதாவது பிசினஸ் பண்றோமா? நான் டாக்டர் சத்யானந்தன் வாங்க ஊசி போட சொல்லிட்டு இருக்கேன்னா என் பிசினஸ்க்கு என்ன சம்பந்தம்? என்னோட ட்ராக்ல எனக்கு கிடைச்ச ஒரு கௌரவம், அவ்வளவுதான். இதை வந்து கமெண்ட் பண்றதுலயோ அதை ஆராய்ச்சி பண்றதுலயோ எனக்கு நேரம் இல்லை. இஷ்டம்னா அவங்க பண்ணி கண்டுபிடிக்கட்டும். அது உண்மையா போய் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா 100% உண்மைதான். அதனாலதான் எங்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் என்னால உறுதியா சொல்ல முடியும். அதே போல 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாரு அவரு. யாரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. யாரு? அதாவது இந்த தயாரிப்பு கம்பெனியோடைய ஓனர் வந்து 10ஆம் படிச்சுக்கான்னு சொல்றாங்களா? எனக்கு அவர் என்ன டிகிரி படிச்சாரா, என்ன படிச்சாரா எனக்கு தெரியாது. ஏன்னா அதை பத்தி நான் தெரியாம கருத்து சொல்ல முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஒரு கம்பெனி ஓனருக்கு அந்த படிப்பு தெரியும் என்ன அவசியம் இருக்கு? ஒரு ஹோட்டல் வச்சுருக்கு போர்ட் ஆஃபீஸ் மாப்பிளையும் தெரியுமா? ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறது போர்ட் ஆஃபீஸ் தெரியுமா? சார் நான் என்ன சொல்றேன், எத்தனையோ ஸ்கூல் வச்சுக்கிறாங்க. லோக்கல் ஒரு பழமை சொல்லுவாங்க, படிச்சவங்க பாடம் நடத்துறாங்க, படிக்காதவங்க பள்ளிக்கூடம் நடத்துறாங்கன்னு. அப்ப படிக்காத பள்ளி நடத்தக்கூடாதா? நான் சொல்றது ஒருவேளை நீங்க சொல்ற குற்றச்சாட்டு ஆப்போசிட் பேசுறேன். அது எனக்கு வந்து திரும்ப சொல்றேன், அதை பேஸ் பண்ணி நான் சொல்ல. இன்னைக்கு வந்து ஃபிளைட் வச்சுக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவர் ஃபிளைட் ஓட தெரியுமா? உனக்கு ஓட தெரியுமா கேட்க முடியுமா? என்ன சொல்றதுன்னா, ஒரு முதலாளியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? நிர்வாக திறமை வேணும். அந்த நிர்வாகிகள் திறமை வேணும், முறையா பண்ற விஷயம் வேணும். அப்படித்தானே? அந்த கம்பெனி தயாரி சர்டிபிகேட் வேணும். அது கொடுக்குறது யாரு? அவங்களே கொடுக்க முடியுமா? யார் கொடுப்பாங்க? அதுக்கு நான் அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அவங்க செக் பண்ண யார் தயாரிச்சாங்க, இது இப்படா என்ன இருக்குது, இந்த லேப் டெஸ்ட் எல்லாம் ஓகேவா, இந்த கொடுத்த லேப் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் பின்னால எல்லா சர்டிபிகேட் இருக்குது. சர்டிபிகேட் கொடுத்து கவர்மெண்ட் அதிகாரிகள். நீங்க கேள்வி வந்து அவங்களுக்கு தான். ஏன்னா இந்த கேள்வியே தப்பானது. ஒரு நபருக்கு அவருக்கே அல்ல, ஒரு கம்பெனி வச்சுக்கிறவங்க லேத்து என்ன அவசியம் இருக்கு? அப்படி கிடையவே கிடையாது. நான் சொல்றது இந்த கேள்விக்கு என்னுடைய பதில். இதுக்கான பதில அந்த கம்பெனியோட ஓனர் சொல்லுவார். பட் நான் கேட்கறது அவருக்கு தெரிஞ்சாதான் செய்யணும்னு சொல்றதே நான் தப்புன்னு சொல்றேன். அவருக்கு தெரியுமா தெரியாதா அவர்கிட்ட கேட்போம். அவர் பதில் சொல்லுவார். கண்டிப்பா முறைப்படி பதில் சொல்லுவார். பட் இருந்தாலும் நான் கொடுக்குற என்னுடைய கமெண்ட் என்ன அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்று பண்ணோம்னா உலகத்துல யாரும் ஓனரா இருக்க முடியாது. ஒரு தொழிலா இருந்தா கூட ஒரு மிஷின் ஓட்ட லேத்து ஓட்டுறதுக்கு மில்லி மிஷின் தெரியாது, மில்லி மிஷின் ஓட்டுறதுக்கு டரிங் மிஷின் தெரியாது. அதானே? அப்ப ஆபரேட்டர்லாம் ஆயிருமா? அப்படி இல்லை. இதெல்லாம் அபாண்டமா முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி மோசம், இந்த பிளான் மோசம், இவங்க கொடுக்க மாட்டாங்க, தூக்கிட்டு ஓடிடுவாங்க, இது ஃப்ராடு பயிலுங்க, இந்த ஸ்கீமே ஒர்க் ஆகாது, இது அந்த ஸ்கீமு பான்சி ஸ்கீம் எல்லாம் சொல்லி ஒரு லெவல்ல ஒரு பெரிய பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சு கம்பெனி சரியா தான் இருக்குது, இவ்வளவு நாள் கொடுத்துருக்கேன், இனி சரியா பண்ணுவாங்க விஷயத்த வந்து நான் நிரூபிச்சதுக்கு அப்புறம், அதோட விளக்கம் தெளிவா கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இனி கம்பெனி பத்தி பேசக்கூடாது, பிளானை பத்தி பேசக்கூடாது. அவன் தெளிவா இருக்கானுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? சரி ஓகே, அந்த பிளான் யார் பண்றாங்க அவங்களுக்கு தேடி. அவங்க நேற்று என்ன பண்ணாங்க, முன்னாடி என்ன பண்ணாங்க, இதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன தேடினாலும் அதுல உண்மை இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஜெயிக்க முடியும். அது பொய் இருந்தா யாருனாலும் ஜெயிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு பின்னால எங்களுக்கு தெளிவான உண்மை இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது, எங்க சைடு நியாயம் இருக்குது. அதனால நம்பிக்கையா எல்லாத்தையும் எதிர்கொள்றோம். இது எல்லா வழக்கையுமே முறைப்படி பதில் சொல்லி வெளியே வருவோம். கண்டிப்பா இந்த ப்ரெஷரை எப்படி எதுவும் யோசிச்சுக்கிறோம், இதுக்கு ஏதோ முடிவு எடுப்போம். உங்க மேல சார் நான் ஒன்லி பிஸ்னஸ் மேன். இப்போதைக்கு என் நோக்கம் பிஸ்னஸ் மட்டும்தான். என்னுடைய நோக்கம் உலகத்தில் நம்பர் 1 கம்பெனியை அந்த கம்பெனி கொண்டு வரணும். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இத்தனை வண்டி லான்ச் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு இந்த குடோன் போட்டிருக்கேன், இத்தனை ஆஃபீஸ் வச்சிருக்கேன், இத்தனை ஸ்டோர் வச்சிருக்கேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இதே மீட்டிங்கில் 240 ஸ்டோர் புதுசாக வந்திருக்காங்க ட்ரைனிங்காக. ஏற்கனவே 700 ஸ்டோருக்கு மேலே இருக்குது. ஸோ டுடே 240 ஸ்டோர் ட்ரைனிங் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தா க்ரௌட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேட்டி எடுத்து பாரு, எதுக்கு வந்து கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ 240 ஸ்டோர் புதுசாக எடுத்திருக்காங்க. அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னோட ஒரே நோக்கம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். இதை மட்டும் என்னுடைய கவனம் வச்சுக்கிறேன். ஆனா நெருக்கடிகள் தொடர்ந்தால், நிர்பந்தங்கள் தொடர்ந்தால், இதெல்லாம் பண்ணாதான் எனக்கும் பாதுகாப்புன்னு நினைச்சால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது எனக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு என்னோட முழு நோக்கம் பிஸ்னஸ் மட்டும்தான். ஏன்னா ஐ எம் அ பிஸ்னஸ் மேன், ஐ எம் நாட் அ பொலிட்டிஷியன். அதுக்கு பொலிட்டிஷியன் மட்டும் நிறைய பேர் இருக்காங்க, பாலிடிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பண்ணட்டும், அவங்க தேவையில்லை. எனக்கு நோண்டா வரைக்கும் எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவங்களும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நான் பாடிக்க என் வேலையை பார்ப்பேன். அவங்க கேள்வி கேட்கட்டும், அரசாங்கத்தை நான் தப்பு பண்றேன் எடுத்து சொல்லட்டும், அரசாங்கம் என்ன கேள்வி கேட்கட்டும், அதுக்கு முறையான பதில் சொல்றேன். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நேரடியா வந்து கட்சி பேரை வச்சுக்கிட்டு தேவையில்லாம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் பிசினஸ் மேனாவே இருக்க விரும்புறேன். என்ன தயவு செஞ்சு பிசினஸ் மேன் கொடுங்க, அவ்வளவுதான்.